பாகிஸ்தானிடமிருந்து பறி போகிறதா பலுச்சிஸ்தான்? பலுச்சிஸ்தான் விடுதலை படையினரின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் பாகிஸ்தான். பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் லவ்ஷிகி என்ற பகுதியில் ராணுவ வீரர்கள் வந்த கான்வாய் மீது பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் தாக்குதல் நடத்தினர். குவேட்டாவிலிருந்து டஃபானுக்கு சென்ற பாதுகாப்பு படையினரின் கான்வாயில் 7 பேருந்துகள் மற்றும் 2 வாகனங்கள் வந்துள்ளன. இந்த தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 22 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் 90 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக பலூச்சிஸ்தான் விடுதலை படையினர் கூறியுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவமோ 5 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக தெரிவிக்கின்றது. போராளி குழுவில் 3 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் பலூச் விடுதலை ராணுவம், மஜீத் படைப்பிரிவு மற்றும் ஃபதே படையின் சிறப்பு பிரிவு என 3 தரப்பினரின் ஒருங்கிணைந்த தாக்குதல் என்றும் இதற்கு பலூச் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றிருக்கிறது. ஐஇடி வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை கொண்டு ஒரு பேருந்தின் மீது மோதப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு பேருந்து ஆர்பிஜி எனப்படும் குண்டுகளால் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இந்த 2 வெடிப்புகளுக்கு பிறகு ஃபதே படையினர் கான்வாயை நெருங்கி கான்வாயை சுற்றி வளைத்து ராணுவ வீரர்கள் மேல் தாக்குதலில் ஈடுபட்டதாக பலூச்சிஸ்தான் விடுதலை படை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதிகள் கனிம வளங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ஆனாலும் இந்த பகுதி போதிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த பகுதி மக்கள் பாகிஸ்தான் அரசு மற்றும் அதிகாரிகள் மீது அதிருப்தியில் உள்ளனர். பலூச்சிஸ்தான் பல ஆண்டுகளாகவே பாதுகாப்பு பற்றாக்குறையால் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து பலூச்சிஸ்தான் விடுதலை அடைய வேண்டி பலூச்சிஸ்தான் விடுதலை படை உள்ளிட்ட பல ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. 2006ஆம் ஆண்டு முதல் இந்த குழுவை பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தடை செய்துள்ளன. தொடக்கத்தில் சிறு சிறு தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்த பலூச்சிஸ்தான் விடுதலை படையின் போர் திறன் தற்போது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. பலூச்சிஸ்தானில் நடைபெறும் தாக்குதல்கள் தொடர்பாக பாகிஸ்தான் தேசிய ஊடகங்கள் போதிய செய்திகளை வெளியிடுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. ஏனெனில் தாக்குதல் தொடர்பான தகவல் எல்லாம் தாக்குதல் நடத்தியவர்கள் வெளியிடும் செய்திகளாகவே உள்ளன. தற்போது நடந்த தாக்குதல் தொடர்பாக கூட மஜீத் படைப்பிரிவுதான் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக பலூச்சிஸ்தான் விடுதலை படையினரின் ஓடும் ரயிலுடன் ராணுவத்தினரை கடத்தியிருந்தனர். இதில் 33 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கான பயணிகள் மீட்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருந்தது. ஆனால் ரயிலில் இருந்த 214 ராணுவத்தினரையும் கொன்றுவிட்டதாக பலூச் விடுதலை படையினர் தெரிவித்திருந்தனர்.